Hello everyone, welcome to this brand new episode of Tech Magic on Browser TV. On this episode, we are going to make a bootable Windows 7 USB pen drive, and moreover, I have made this video in Tamil. So if you don't understand Tamil, please watch the captions. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌதம். இன்றைக்கி நான் உங்களுக்கு விண்டோஸ் 7 பூட்டபிள் பென்ட்ரைவ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி தர போகிறேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் வித் மினிமம் 4 GB ஆச்சு மெமரி இருக்கணும். அதில் அப்புறமா உங்களுக்கு விண்டோஸ் 7ஓட ISO ஃபைல்ஸ் அல்லது செட்டப் ஃபைல்ஸ் இருந்தால் கூட போதும். ISO ஃபைல்ஸ் நீங்கள் விண்டோஸ் 7 CD இருந்தீங்கன்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்ககிட்ட விண்டோஸ் 7 CD இல்லைன்னா நீங்கள் இன்டர்நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கண்டிப்பாக பாருங்கள். சப்போஸ் நீங்கள் அந்த லிங்க் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுள் ட்ரைவில் இந்த டேப் ஓப்பன் ஆகும். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் எனிவே கொடுத்து ISOவை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் கேன்சல் பண்ணிவிட்டேன். ஏன்னா நான் ஏற்கனவே ISO ஃபைல்ஸ் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், விண்டோஸ் 7 ISO ஃபைல்ஸ் நான் வச்சுருக்கேன். இப்போ ISO ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணிட்ட பிறகு இது நீங்கள் ஃபோல்டராக மாற்றணும். அதுக்கு நீங்கள் இந்த ISO ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டு இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுருக்கனால எனக்கு இந்த மாதிரி எரர் காட்டுது. நான் ஏற்கனவே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டேன். இதுதான் விண்டோஸ் 7ஓட செட்டப் ஃபைல்ஸ். இப்போது உங்களுக்கு செட்டப் ஃபைல்ஸ் ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது நீங்கள் உங்கள் பென்ட்ரைவை ரெடி பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் பென்ட்ரைவை கனெக்ட் பண்ணுங்கள் சிஸ்டமுக்கு. பாருங்க, இதுதான் என்னோட பென்ட்ரைவ் எம்டியா இருக்கு. சப்போஸ் உங்க பென்ட்ரைவ்ல ஏதாச்சும் ஃபைல்ஸ் இருந்துச்சுன்னா அதை பேக்கப் எடுத்து வச்சுங்க. ஏன்னா நம்ம பென்ட்ரைவ் ஃபார்மேட் பண்ண போறோம். இப்போ என்னோட பென்ட்ரைவ்னோட டிரைவ் லெட்டர்ஸ் எப்பவுமே உங்க பென்ட்ரைவ்னோட டிரைவ் லெட்டரை ஞாபகம் வச்சுங்க. இங்க இருக்க இந்த லெட்டர், அதுக்கப்புறமா ஒரு 2 செமிகாலன்ஸ், இதுதான் உங்களோட இந்த டிரைவ் லெட்டர். அடுத்தது CMD டைப் பண்ணுங்க. ரைட் கிளிக், ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். இப்போ இங்கே நம்ம ஒரு விண்டோஸ்னோட ஒரு பில்ட்இன் யூட்டிலிட்டி யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் டிஸ்க் பார்ட். இதை நம்ம ஃபார்மேட் பண்ணுறதுக்கு, சிஸ்டமில் இருக்க ஃபைல்ஸ் பார்க்கறதுக்கு, அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம். நியூ பார்ட்டிஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணலாம் டிஸ்க் பார்ட்டை. இப்போ இதில் லிஸ்ட் டிஸ்க்னு கொடுங்க. அடுத்தது செலக்ட் டிஸ்க் உங்களோட பென்ட்ரைவனோட டிஸ்க் லெட்டர் காமிக்கும். உங்கள் பென்ட்ரைவ் எத்தனை ஜிபியோ அத்தனை ஜிபி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 16 GB பென்ட்ரைவ். ஸோ இங்கே 14 GB காமிக்குது. ஸோ இதுவாக தான் இந்த டிஸ்க் 2 தான் என்னோட பென்ட்ரைவாக இருக்கணும். ஸோ நான் செலக்ட் டிஸ்க் 2 கொடுக்குறேன். அப்புறமா இங்கே லிஸ்ட் பார்ட்டிஷன் கொடுக்கணும். அப்புறமா செலக்ட் பார்ட்டிஷன் 1. கிளீன். இது பென்ட்ரைவ்ல இருக்க எல்லா ஃபைல்ஸும் கிளீன் பண்ணிடும். ஸோ எல்லாத்தையும் பேக்கப் எடுத்து வச்சுங்க. கிளீன் பண்ணியாச்சு பென்ட்ரைவை. அடுத்தது நம்ம ஒரு புது பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணி ஆகணும். ஓஎஸ்க்கு ஓஎஸ் ஏற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கு நம்ம இப்போ கிரியேட் பார்ட்டிஷன் பிரைமரி. இந்த பார்ட்டிஷனை ஆக்டிவாக மார்க் பண்ணுங்க. அதுக்கு அடுத்தது இதை ஃபார்மேட் பண்ணணும். இதை ஃபார்மேட் FS ஃபைல் சிஸ்டம் ஈக்குவல் டு NTFS குவிக்னு கொடுங்க. ஃபார்மேட் ஆகிடும் பென்ட்ரைவை. இப்போ உங்கள் பென்ட்ரைவ் ஃபைல்ஸ் காப்பி பண்ண ரெடி ஆகிடும். இந்த ஃபார்மேட் முடிஞ்சிடுச்சுன்னா. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை இருக்குது. அது என்னன்னா, உங்களோட விண்டோஸ் 7ஓட செட்டப் எங்கே இருக்குது, அதனோட ஃபைல் பார்த்து நீங்கள் காப்பி பண்ணி வச்சுக்கணும். இந்த விண்டோஸ் 7 ஃபோல்டர் ரைட் கிளிக் பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. இதை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இது ஃபார்மேட் ஆயிடுச்சா? அப்புறமா எக்ஸிட்னு கொடுங்க. இப்போ இங்க CD, அப்புறமா அந்த லிங்க் அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. இப்போ அந்த இதுக்கு போயிட்டோம். இப்போ அந்த ஃபோல்டர் நேமை நீங்க CDன்னு பண்ணணும். CD விண்டோஸ் 7. இது இந்த ஃபோல்டர் நேம். ஓகேவா? அதுக்கு அடுத்தது அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்ட பிறகு CD
boot அப்படின்னு கொடுக்கணும். அப்புறமா இந்த கமாண்டை நல்லா கவனிங்க. இங்க வந்து இந்த கமாண்ட் போறதுக்கு முன்னாடி உங்களோட பென்ட்ரைவனோட டிரைவ் லெட்டர் என்னன்னு பார்த்துக்கணும். இப்போ உங்க பென்ட்ரைவனோட டிரைவ் லெட்டர் நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. இப்போ என்னோட பென்ட்ரைவனோட டிரைவ் லெட்டர் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னோட பென்ட்ரைவனோட டிரைவ் லெட்டர் வந்து ஐ. ஸோ இந்த கமாண்டில் நான் என்னோட பென்ட்ரைவ் லெட்டர் டிரைவனோட லெட்டர் ஐ வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்கள் பென்ட்ரைவனோட டிரைவ் லெட்டரை வந்து நீங்கள் இதில் யூஸ் பண்ணணும். bootset.exe/nt60 I. இப்போ இங்கே வந்து boot code was successfully updated வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பென்ட்ரைவ்ல வந்து பூட் கோடை லோட் பண்ணிட்டோம். இந்த பூட் கோடு வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா, இது வந்து ஒரு சிஸ்டம் வந்து இது ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ்னு ஐடென்டிஃபை பண்ணி இதுல இருந்து பூட் பண்ண வைக்கிறதுக்காக இந்த பூட் கோடை நம்ம அப்லோட் பண்ணுறோம். அதில் இப்போ வந்து பென்ட்ரைவ்ல நம்ம ஃபைல்ஸை காப்பி பண்ணணும். இப்போ அந்த செட்டப்பில் இருக்க ஃபைல்ஸை வந்து இந்த பென்ட்ரைவ்க்கு வந்து டைரெக்டாக காப்பி பண்ணணும். ஃபோல்டரை காப்பி பண்ணக்கூடாது, உள்ளே இருக்க ஃபைல்ஸ் அப்படியே டைரெக்டாக எடுத்து காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி பென்ட்ரைவ்ல அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. இது காப்பி பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் ரெடி ஆயிடும். இப்போ ஃபைல்ஸ் காப்பி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட இப்போ ஒரு பூட்டபிள் Windows 7 USB டிரைவ் இருக்கு. ஸோ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இது காப்பி பண்ணி முடிச்சிட்டோம். இது செக் பண்ணோம்னா நம்ம பயஸில் போய் தான் செக் பண்ணணும். இல்லைனா இதே பென்ட்ரைவை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் கனெக்ட் பண்ணீங்கன்னா Windows 7 இன்ஸ்டாலேஷன் லோகோ வரும். இந்த வீடியோ பற்றி ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அப்புறமா அடுத்த வீடியோவில் Windows 7 எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதே மாதிரி ஒரு பூட்டபிள் USB பென்ட்ரைவ் வச்சு எப்படி Windows 7 ஒரு சிஸ்டமில் இன்ஸ்டால் பண்ணலான்னு சொல்லித்தரேன். அப்புறமா கிட்டத்தட்ட மறந்துட்டேன், இது செக் பண்ணுறதுக்கு எப்படின்னு சொன்னல. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மறுபடியும் பென்ட்ரைவ் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு ரீகனெக்ட் பண்ணும்போது விண்டோஸோட இன்ஸ்டாலேஷன் லோகோ வந்துச்சு. ஸோ நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு Windows 7 பூட்டபிள் பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ சக்ஸஸ். Thanks, bye. Like and subscribe.